இல்லை ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும், ஒரு சில வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் வந்து பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும். இது சம்மந்தமாக இல்லை இது சார், நாங்கள் அட்வொகேட்டே சார் இருங்க சார், நாங்கள் இருங்க சார், அட்வொகேட் சார், நாங்கள் இருங்க சார், நீங்கள் எழுங்க சார், எழுங்க போராட்டம் பண்ணுங்க சார். அதை எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட அவசியம் கிடையாது. எப்படி சார் கேட்பாங்க மன்னிப்பு? படம்னா எல்லாரும் பாக்குறதா? நீங்க சார் கேப்பீங்க, நீங்களே கேட்காதீங்க. நீங்க எப்படி சார் கேப்பீங்க? படமா பாருங்க சார். நாட்டு சீரியஸ் ஆண்மையோட வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு உட்காந்துட்டு அருமையான ஒரு படத்தை வந்து ஏதாவது யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும் சார். பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ரெண்டு வாரம் பேசுங்க இல்ல கிளம்புங்க. பாருங்க, பிரச்சனை பண்றாங்க. தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய சம்பவம் பண்ண பாக்குறாங்க. நீங்க ஒண்ணும் பண்ணிக்காதீங்க. களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும் அந்த கடையை நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றதை வந்து நாங்க எதிர்க்கிறோம். அதை வந்து நாங்க வந்து லீகலா தான் கேட்கிறோம். நாங்க உங்களை கெடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க லீகலா ஃபைட் பண்றோம். லீகலா நீங்க பண்ணல அவ்வளவுதான். வேற ஏன் கேக்குறீங்க? நான் வந்து படம் எடுத்திருக்கேன். நீங்க எடுங்க சார். சென்சார் வாங்கி சார், நாங்க சரக்கு படத்தை பத்தி பேசல. சரக்கு படத்தை எடுக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றீங்க. அது தவறு சார், அது தவறு சார். நீ கோர்ட்டுக்கு போங்க. போறோம் சார், கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போவோம். ஓகே, கண்டிப்பா போவோம். நாளைக்கு நாங்க இது கமிஷனர் பார்ப்போம். யார் கூப்பிட்டது? சும்மா யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும். சும்மா இருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. எவங்க அப்பா 7.5 கோடி வந்தாலும் தடுக்க முடியாது. உங்க வேலையை பாருங்க, போங்க. நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர் சூப்பர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு எடுத்த படம் படம். ஆமா ஆமா படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல இருந்தோம். யாரோ வக்கீலுங்க, அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இது பாருங்க, இன்னும் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சா அதை தடுக்கட்டும். நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். 20 வருடங்களா போராடியதை ஐயா வந்து ஒரே ஒரு சொல்லியிருக்காங்க. யாரு எப்படி யார் தோண்டி விட்டாங்க? படம் பார்த்தாங்களா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாரு கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் ஷோவே போடுறது இல்லை. சம்பவம் பண்ண பாக்குறாங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாம். யாரு உள்ள விட்டது? யாரு உள்ள விட்டது? எவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்திருந்தா கேள்வி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அவன் வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு, வர சொல்லுங்க. நம்ம ஆளுகளை எது யாரு அடிக்க போறான்டா? வந்துருங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நீ வா, வெளியே வா. நம்ம ஆளுகள்லாம் வெளியே வந்துரு. தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். நான் எவன் காலிலே விழுந்ததில்லை, ஐயா மன்சூர் அலிகான் காலில் இன்னைக்கு விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சை தமிழன் மன்சூர் அலிகான். இந்த 2023ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இதயங்களிலே வீட்டிற்கப் போகின்றார். ஐயா
அதாவது அருமையான படம். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து 8 கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு. இந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மழை தண்ணியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள். ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மதுப்பிரியர்களுக்கு எந்த நிவாரணம் தரவில்லை. அந்த உணர்வுகளை இந்த சரக்கிலே கொடுத்து மதுப்பிரியர்களுடைய எழுச்சியாக இந்த படம் அமையும். ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு சரக்கு சரக்கு. சரக்கு படத்தில் சரக்கு நிறைய இருக்கு. அதாவது அதில் வந்து எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாகவும் இல்லாமல் சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே அரசாங்கம் செய்கின்ற அவலங்களை பிட்டு வைக்கிறாங்க. கவலையே படலை, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நினைக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. கதாநாயகியை நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் வந்து பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு. அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும். இது சம்மந்தமாக இல்லை இது சார், நாங்கள் அட்வொகேட்டே சார் இருங்க சார், நாங்கள் இருங்க சார், அட்வொகேட் சார் நாங்கள் இருங்க சார், நீங்கள் எழுங்க சார், நீங்கள் எழுங்க போராட்டம் பண்ணுங்க சார். கேள்வி கேட்காதீங்க. அதை எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட அவசியம் கிடையாது. எப்படி சார் கேட்பாங்க மன்னிப்பு? படம்னா எல்லாரும் பாக்குறதா. நீங்க சார் கேப்பீங்க, நீங்களே கேட்காதீங்க. நீங்க எப்படி சார் கேப்பீங்க? படமா பாருங்க சார். நாட்டு சீரியஸ் ஆண்மையோட வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அருமையான ஒரு படத்தை வந்து ஏதாவது யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும் சார். பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ரெண்டு வாரம் பேசுங்க, இல்ல கிளம்புங்க. ஐயா, ஒரு அருமையான படத்தை ஒரு அட்வொகேட்னா நாட்டுல 1000 அட்வொகேட் இருக்கிறான். ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாம இருப்பான்னு சொல்ல முடியுமா? அதை இங்க ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான படம். நிச்சயமா நீங்க எல்லாரும் பார்க்கணும். இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். எப்படி வந்து தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் வந்து டார்கெட் பண்றாங்களா? தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசாங்கம். இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழ்நாடு மது குடிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழக அரசு தீபாவளிக்கு 460 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்றாங்க. மது பிரியர்கள் 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். சரக்கு வாழ்க. அன்பான இந்த நிகழ்வில் சமூக நல ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விடு, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடிவிடு என்றதுக்கு இணங்க மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்துக் சிறப்பாக ஏற்படுத்திய பிரச்சனை பண்றாங்க. படம் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா ரசிக்கிறீங்களா? அதை மட்டும் மேடம் உங்களை படத்துல வணக்கம். சசி பெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய களத்திலேயே உயிரை விட்டார். மது விலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய
நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையேயும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிறை, எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்று மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது ஜெயக்குமார் ஜே அவர்களுடைய டைரக்டராக இயக்குனராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார். பாளையங்கோட்டையிலே மதுவிலக்கு வேண்டும் என்று பல்வேறு சிறுவர்கள், மாணவர்கள் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எல்லாமே இது ஒரு பிரதிபலனாக இன்று கடைக்கோடி வரை இந்த படம் சென்று அடையும். இது ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. சமீபத்தில் இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஆண்மையுள்ள மனிதன் எடுத்திருக்கிற படம் இந்த படம். சரக்கு வந்து ஆண்மையுள்ள தலைவர்களால் எடுத்திருக்கிற படம் சரக்கு. தேச நலன் சார்ந்த ஒரு இயக்குனரால் எடுக்கப்பட்ட சரக்கு. சரக்கு படத்தோட ரிவ்யூ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு மோரல் வேணுமா, மோரல் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நகைச்சுவையா உங்களை வந்து போர் அடிக்காம ஒரு நல்ல படமா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கருத்து வந்து மன்சூர் சாரும் ஜெயக்குமார் சாரும் இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு போய் பாருங்க, நம்பி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை போய் தியேட்டர்ல குடும்பத்தோட பார்த்து எங்களுக்கு கொடுங்க. அனைவர்களுக்கும் வணக்கம். நான் நடிகர் ரம்ஜித் மிர்சா. இப்போ வந்து இந்த 2023 வந்து இந்த மிகப்பெரிய நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த படத்தோட எனக்கு கிடைச்சிருக்கு. சரக்கு படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் ஜெயக்குமார் சார் நல்ல ஃப்ளோவில் அந்த மூவி கரெக்டாக போயிட்டுருக்கு. சூப்பராக பண்ணி வச்சிருக்கு. இந்த படத்தில் ஃபைட்டு வந்து சில்வா மாஸ்டர் தான் எடுத்திருக்கு. ஒரு ஃபைட்டு வந்து நல்லா பயங்கரமாக எடுத்திருக்கு. ஒரு ஃபைட்டு வந்து கண்ணன் மாஸ்டர் எடுத்திருக்கு. பயங்கரமாக அது நல்லமான ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கு எல்லாருமே. இந்த படத்தில் உள்ள எடிட்டிங்கும் பயங்கரமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. எல்லா இந்த படத்தில் எல்லா க்ரூ மெம்பர்ஸும் நல்லா அருமையாக பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. சார், நான் ஒரு மது ஒழிப்பு போராளி. 60 தடவை சிறைக்கு போயிருக்கிற மது ஒழிப்புக்காக. ஆனால் நாங்கள் 17-20 ஆண்டு காலம் இந்த மதுவுக்காக போராடிய ஒரே பிரச்சனையே மன்சூர் அலிகான் சார், அவருடைய தயாரிப்பாளர்கள்லாம் ஒரே இந்த படத்தின் மூலமா தமிழகத்தையே புரட்டி போடுகின்றவர்கள், அரசியலில் புரட்டி போடுகின்றவர்கள் வந்திருக்கிறது. படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தில் இருந்தோம். யாரும் வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இது பாருங்கள், இன்னும் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சால் அதை தடுக்கட்டும். நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். 20 வருடங்கள போராடியதை ஐயா வந்து ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. சிந்து பாடிட்டு இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் இருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. யாரு எப்படி யார் தோண்டி விட்டாங்க? படம் பார்த்தாங்களா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் யார் கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்கு தான் நான் ஷோவை போடுறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சரக்கு படத்துடைய இயக்குனர் ஜெயக்குமார் ஜே. இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மதுவால் நிறையா சீரழிவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தினம் பத்திரிகையில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் செய்திகளாக வருது. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம் பண்ண பார்க்குறாங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண அம்மாவே வந்து ஒருத்தவன் அடிச்சு கொண்டுட்டான் மது போதையில்.
இன்னொருத்தர் வந்து ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு வச்சார். வளைகாப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த இதை கொண்டாடிட்டு அவர் வந்து நைட்டு நண்பர்களோட வளைகாப்பு வச்ச நிகழ்வை வந்து சந்தோஷமாக மது குடித்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர தகராறு. ஏதோ அந்த பொண்ணு ஏதோ ஏங்க இது மாதிரி தினமும் குடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறீங்க, குடிக்காதீங்க, உங்கள் உடம்பு தானே கெட்டு போகுதுன்னு இப்படி சாதாரணமாக தான் சொல்லுச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த மனைவியை வந்து பயங்கரமாக அடித்தார். மிகப்பெரிய சண்டை அவங்களுக்குள்ள. அந்த சண்டை வந்து திடீர்னு மிகப்பெரிய இதுவாகி தம் மனைவி வந்து கர்ப்பமா இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாம, அதை உணராம மது போதையில அந்த வயிற்றுல எட்டி எட்டி உதைச்சி அங்கேயே அந்த பொண்ணு வந்து அபாஷன் ஆயிடுச்சு. வயிறுல இருந்த குழந்தை. அப்படி வந்து மது போதை வந்து மனிதனை வந்து ஒரு மிருகமா மாத்துது. இந்த மதுவு வந்து வேணாம், தமிழகத்தில் இந்த மதுவால தான் இந்த நிலை இருக்குது. நிறைய இளம் தலைமுறை வந்து படிக்கிறவங்க நல்ல நல்ல தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்த மதுவால சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன முயற்சிக்கு தான் இதை படமாக எடுத்திருக்கோம். நீங்கள் போய் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட போய் பாருங்கள். நன்றி. யார் உள்ள விட்டது? எவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்திருந்தா கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அவன் வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு. வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். வர சொல்லுங்க நம்ம ஆளுகளை. எது யாரு அடிக்க போறான்டா? வந்துருங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நீ வா, வெளியே வா. நம்ம ஆளுகள்லாம் வெளியே வந்துரு. யாரும் பேசலைன்னா சைலண்டா பேசிட்டு போயிட்டு யாரும் எதுவும் பேச மீடியா அவங்க நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டுருங்க. சும்மா கத்திக்கிட்டாங்க. சரி, நீ வாங்க. அவன் என்னமோ கேட்கணும். வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். இந்த படத்துடைய வசனகர்த்தா. இவங்க தான் வசனகர்த்தா. அனல் பிறக்கிற வசனத்தை எழுதினவர். வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளக்காரன். அந்த படத்தின் வசனகர்த்தா, நகைச்சுவை எழுத்தாளர் சந்திப்பையா எழுச்சூர் அரவிந்தன் அவர்கள். இந்த படம் எல்லா கைத்தட்டலுக்கும் இவர் தான் காரணம். இல்லை, நான் இல்லைப்பா, அது நான் மட்டும் காரணம் இல்லை, தலைவரும் தான் காரணம். அவர் என்கரேஜ் பண்ணார், நிறைய போல்டாக வசனங்கள் எழுதுங்கன்ட்டு. இது உங்கள் கிரவுண்டு, நிறைய விக்கெட் எடுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்காதீங்க, பூந்து விளையாடுங்கன்னாரு. அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு நான் ஒரு மானசீக குருவான்னு நினைக்கிறது சோ சார். அவர் வந்து போல்டாக எந்த விஷயத்தை பண்ணாலும், புரட்சி தலைவர் தப்பு பண்ணாலும் கேட்பார், கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்பார். அப்படி ஒரு பொதுவான ஆள் அவர். அந்த மாதிரி அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணி பொதுவான இடத்துல இருந்துக்கிட்டு எந்த கட்சி தப்பு பண்ணாலும் நாங்கள் திரைப்படத்தின் மூலமாக கேட்போம், இனி வரும் காலத்திலும் தொடர்ந்து கேட்போம் என்பதை சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சந்துரு, டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். குடும்பத்தோட கட்டாயமாக இந்த வந்து படம் பாருங்கள். செம்ம காமெடி ஃபன் பண்ணியிருக்காங்க. சரக்கை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க, எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாருங்கள். நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த திரைப்படத்திலே மிக மிக இயல்பாக நடித்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலமாக ஒரு இடத்தில் அவர் மக்களை சிரிக்க வைக்கிறார், மறு இடத்தில் மக்களை அழ வைக்கிறார், இன்னொரு இடத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார். இப்படி இந்த திரைப்படத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நவரசங்களையும் தன்னுடைய நடிப்பினால் நவரசங்களையும் முத்திரை பதித்து தமிழக மக்கள் அனைவருக்குமே இந்த திரைப்படத்தின் மூலமாக அருமையான கருத்தை அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அன்று புரட்சி நடிகர் என்று நாம் ஒரு பட்டத்தை கொடுத்திருந்தோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இன்று நம்முடைய மன்சூர் அலிகான், இனிமேல் அவர் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டத்துடன் அவர் வளர வேண்டும். மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான், மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டம் அவருக்கு இன்று முதல் அவருக்கு அந்த பட்டத்தை நாம் அளித்து மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் மெசேஜ் இருக்குது, சூப்பர் மெசேஜ் இருக்குது. என்ன விஷயம்ட்டா, மன்சூர் அலிகான் சாருக்கு இருக்கிற தைரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் கிடையாது. அவருக்கு இருக்கிற தைரியம்
நம்ம மாதிரி ஆட்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், நாங்கள்லாம் உண்மையை பேசுகிறோம் அன்னிட்டு நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, காமெடி நல்லா இருக்குது, என்டர்டைனிங்காக இருக்குது. சும்மா சலார் மாதிரி படம் எல்லாம் எடுத்துகிட்டு வராதுங்க, யாரும் பார்க்க மாட்டார். இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு வாங்க, காமெடி இருக்குது, சிரிச்சிட்டு போகட்டும். ஃபுல்லு கண்ட்ரியே டென்ஷனில் இருக்கார், வந்து 2 மணி நேரம் சந்தோஷமாக போகட்டும். தேங்க்யூ சார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய திரைப்பட நடிகர் அருமை நண்பர் மன்சூர் அலிகான் அவர்களுடைய கதை, திரைக்கதை தயாரிப்பில் சரக்கு என்கிற ஒரு திரைப்படம் மிகச்சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்ற, அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு 1000 போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் தமிழக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இந்த படம் அமையப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதில் வருகின்ற காட்சி அமைப்புகள், நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்கள், இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாகவே ஒப்பனை இல்லாமல் நேரடியாக மதுபான கடைகள் முன் நம்முடைய மனித சமூகம் குடித்துவிட்டு வாய்க்களில் ஈ மிக்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கட்டும், ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கட்டும், அந்த 2 குழந்தைக்கு தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை, அதாவது இது என்ன சொல்லுவாங்க, ஒரு நகைச்சுவையுடன் கலர்ந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுபூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கதை வசனகார்த்தா அவர்களுக்கும், இது போன்ற ஒரு படங்களை நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, நம்ம வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம், பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம், இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் வந்து அமர்ந்தேன். ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது. நாங்கள் 1000 போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக, தங்களின் பாடல்கள் மூலமாக, இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது. இது போன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு. இந்த படத்தில் வசனங்கள், காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு வசனங்களை அமைத்த வசனகார்த்தா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும், அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும், அந்த 2 குழந்தை செல்வங்களிலிருந்து, தாயிலிருந்து, வழக்கறிஞர்களிலிருந்து, காவல்துறையிலிருந்து, நீதியரசர்களிலிருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது. நம்முடைய பட தயாரிப்பாளர், கதை வசனகார்த்தாக்கள் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ, ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஆண்ட அரசுகள், அதாவது 2 அரசுகளையும் வஞ்சகம் இல்லாமல் அவர் தன்னுடைய திரைப்பட காட்சியின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கடைசியில் ஒரு டயலாக் சொல்கிறார் பாருங்க, இதுமாரி ஆன்லைனில் அமேசானில் இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் அமேசானை, ஏன்னா இப்போ ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி தடுத்தோம். ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இது மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று அனுமதிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அமேசான் மூலிமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்ற செய்தியை கேட்ட உடனே நச்சுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு, இனி நீ மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்று போராட வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக எல்லா அரசுகள் என்றால் எந்த அரசுகள் தவறு செய்தாலும்
தவறுதான். இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளை செல்வங்கள், மாணவர்கள், எதிர்கால தலைமுறை, தமிழ் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி பை இஞ்சா சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுவிலக்காக தொடர்ச்சி போராட்ட களத்தில் இருக்க இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மன்சூர் அலிகானோட சரக்கு படம் இயல்பா யதார்த்தமா வந்திருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ அற்புதமா, அதாவது ஏராளமான படங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த சரக்கு படம் ரொம்ப யதார்த்தமா இயல்பா இருக்குது மட்டும் இல்லாம காட்சிக்கு காட்சி கைத்தட்டலுங்க படத்துல. எனக்கு சமீப காலமா நிறைய படங்களை பார்த்துருக்குறேன், இப்ப ஓடிடிலாம் கூட பார்க்குறேன். ஆனா சரக்கு படத்தை கண் இமைக்காமல் பார்த்துருக்கிறேன்னா அது காரணம்னா அந்த காட்சி வடிவமைப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப இயல்பா நடிச்சிருக்கிறாரு. நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பேசுகிறேங்க. காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முழுமையான மதுவிலக்கு வேண்டும்னு சொல்லிட்டு கடந்த 45 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்குது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு படம் அந்த சாதனையை முறியடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே யதார்த்தமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதுவும் நீதிமன்ற காட்சிகள், இதுவரையில் நீதிமன்ற காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்ற மாதிரி வேற எந்த படத்துலையும் இடம்பெறல. அதுக்கு உண்மையாகவே நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வசனங்களை வேற சமீப காலத்தில் எந்த படத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் துணிச்சலும் தைரியமும். இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் வேணும். ஆனால் இதை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா உண்மையிலே அந்த அனுமதி கொடுத்தவங்களுக்கும் நம்ம பாராட்டுது. இல்லை ஆனால் உண்மையிலேயே யாருக்குமே இல்லாத, நான் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே யாருக்குமே இல்லாத தைரியம் மன்சூர் அலிகானுக்கு வந்திருக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இயக்குனரை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது, ஜெயக்குமாருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இயல்பா அதாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் தமிழ்நாட்டிலேயே எடுக்கப்பட்ட படங்கள் அதிகமாக பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சு எடுக்கிற படங்கள்லேயே அதிகமாக இன்றைக்கு வந்து கதாபாத்திரங்கள் நிறைந்த ஒரு படம்னா இந்த படம் தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வர்ற காட்சிகளும் சரி, பழக்கருப்பையா வர்ற காட்சிகளும் சரி, நாஞ்சில் சம்பத் வர்ற காட்சிகளும் சரி, ரவிக்குமார் வர்ற கேஎஸ் ரவிக்குமார் வர்ற காட்சியாக இருந்தாலும் சரி, அதோட இவங்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்டுக்கு மன்சூர் அலிகானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அருமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா சமீப காலமாக இது எல்லாரும் பார்க்கணும். அதாவது இந்த படம் வந்து மன்சூர் அலிகான்னா ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை தாண்டி இன்னைக்கு குடும்பத்தோடு நீங்கள் வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் குடிகாரர்கள்லாம் சொல்ல, குடிப்பிரியர்கள் சொல்ல, நிச்சயமா இந்த படத்தை யார் வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ குடிப்பிரியர்கள் நிச்சயமா வாழ வைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு படிப்பினை பாடத்தை கற்றுக்கொண்டு நிச்சயமாக எதிர்காலத்தில் குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு போற அளவுக்கு இந்த படத்தில் சரக்கு இருக்கு. ஆகவே இந்த சரக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். சமுதாய புரட்சிக்கும் மாற்றத்திற்கும் சட்ட திருத்தத்திற்கும் இந்த சரக்கு படம் வழிவகுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் அருமையான படம். சரக்கு எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஏற்கனவே இந்த படத்தை பற்றி தமிழக வாழ்முறை கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் சிஆர் பாஸ்கரன் அவர்களும் அதே போன்ற மதுப்பிரிய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த படத்தை குடும்பத்தோடு அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான ஜனரஞ்சமான படம். இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். அதே போல இந்த படம் மிகவும் அருமையான படம். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. நான் பாடி அனைத்து ஆவண தலைவர் சபீர் அகமது ஐயா.